நியூஸ்பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முகம் நிகழ்ச்சியில் நம்மோட திமுக செய்தி தொடர்பாளர் ராஜா தமிழ்மாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். 4 துறைகளை தனியார் மயமாக்குவதற்கு திட்டமிடல் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பாரதிய ஜனதா சொன்னதை நான் கேட்கலன்னா சிபிஐ கேஸில் பிடிச்சி உடனே கூப்பிட்டு போய் ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. இத்தனை நாளாக சினிமாவில் நடித்தோம், ஸ்டேஜில் நிற்கிறோம், நடிக்கிறோம். இந்த முட்டா பசங்களாம் நம்புவானுவ. திருட்டு நடிகராக இருந்தீங்க, இப்போ திருட்டு முதலமைச்சர் வச்சுக்கலாமா? திருட்டு ஜெயலலிதா தானே. உள்ளுக்குள்ள அந்த நினைவு வந்துட்டு போகும் இல்லையா? பயம் இருக்கும்ல. எப்படி போய் நின்னோம். டிஎம்கே எங்க லேக் இருந்துச்சோ அங்க பவர்ஃபுல் ஆயிடுச்சு. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். திமுக அப்படியே அதிரடியா ஆக்ஷன்ல இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. குதிரை பேரம் குற்றச்சாட்டு குறித்து ஆளுநர் கிட்ட தொடர்ந்து புகார்கள் கொடுக்கப்பட்டே வருது. இது திமுக மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம கிருஷ்ணசாமி அவர்களுமே கொடுத்திருந்தாங்க. இப்போ திமுக சார்பில் இருந்து அரசு பாரதி தலைமையில புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. பின்னணி என்ன அந்த குதிரை பேர விவகாரம் குறித்து? நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். தாவேக்கா தான் தொடர்ந்து இந்த பேர செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு வர்றதுன்னு டே 1ல் எப்போ அமமுக கட்சியினுடைய எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் கையெழுத்து போட்டதை இன்னைக்கு வரைக்கும் யார் வீடியோ எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக வச்சாவே போதும், யார் அதை செஞ்சுருக்க முடியுங்கிறது நமக்கு தெரியும். அதுலேருந்து தொடர்ச்சியாக இப்போ 4 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணாங்க. அவர்கள் 4 பேருமே இன்ஃபேக்ட் 25 பேர் அதிமுகவில் இருந்து ஆதரவு அளித்தவர்களில் 4 பேர். அப்போ மீதி 21 இன்னமும் இருக்குது. அதில் இருந்து இன்னும் எத்தனை ரிசைன் பண்ண போகுதுன்னு அடுத்து தெரியலை. ஆனால் இது எல்லாமே எந்த பேட்டர்ன் அப்படின்னா, 2008 பாரதிய ஜனதா கட்சி ஆப்ரேஷன் லோட்டஸ் அப்படின்னு கர்நாடகாவில் செயல்படுத்தினது தான். 113 பேர் தேவை இருந்த இடத்துல 110 பேர் தான் பாரதிய ஜனதா ஜெயிச்சிச்சு. மீதி இருக்கிற அந்த 3 பேருக்காக ஜனதா தளத்திலேருந்து 4 பேரும் காங்கிரஸ்லேருந்து 3 பேரும் ரிசைன் பண்ணி அந்த 7 பேர் திரும்ப பாரதிய ஜனதாவோட தாமரை சின்னத்தில் நின்று ஜெயிச்சு அந்த ஒரு 5 வருஷத்து பீரியட ஓட்டினாங்க. திரும்ப 2018 17 பேர் ஷார்ட்டேஜ் இருந்துச்சு பாரதிய ஜனதாவுக்கு. 17 பேருக்கு 13 பேர் காங்கிரஸ்லேருந்து ரிசைன் பண்ணாங்க, 4 பேர் ஜனதா தளத்திலேருந்து ரிசைன் பண்ணாங்க. அதில் 16 பேர் திரும்ப பாரதிய ஜனதாவில் போய் நின்று பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாரதிய ஜனதா ஆட்சி அங்கே நடந்துச்சு. அதோட கை குழந்தையான தாவேக்கா இன்னைக்கு அதே ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணுது. பெயர்கள் மட்டும்தான் வேற, ஆனால் பேட்டர்ன், செயல்படுத்துகின்ற திட்ட முறைகள் எல்லாமே பின்புலத்திலிருந்து பாரதிய ஜனதா என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் இந்த அரசு செஞ்சுட்டு இருக்குங்கிறது இதோட பெட்டர் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தேவையில்லை. 2 பேத்துக்கும் எந்த சம்பந்தமுமே நம்மளால பார்க்க முடியல. ஆனா நீங்க திரும்ப திரும்ப இந்த குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா இதுக்கு முழுசா பதில் வந்துடும். விஜய் அவர்கள் மீதான சிபிஐ வழக்கு என்ன நிலையில் இருக்கிறது? ரஸ்தோகி அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸ், ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அந்த கேஸுக்கு சிறப்பு அதிகாரியாக போட்டாங்க. 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் ஐஜி கேடரில் போட்டிருக்காங்க. நான் ரெசிடென்ட் தமிழா. சார்ஜ் ஷீட் கூட ஏன் என்ன ஃபைல் பண்ணல? இந்த துறை யாரு கீழே வருது? உள்துறை அமைச்சர் அமித்ஷா கீழே வருது. அமித்ஷா கீழே வருது. ஏன் நடவடிக்கை எடுக்கல? நீங்கள் சசிகலா அம்மையார் முதலமைச்சர் ஆகிறாங்கன்னு டக்குன்னு கேஸ் எடுத்தாங்க, கன்விக் பண்ணாங்க, உள்ள அனுப்புனாங்க. இது யாரும் மறக்க முடியாது இல்லை? ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு நீங்கள் ஓபிஎஸ் ஆகாமல் நீங்கள் சசிகலா அம்மையார் ஆகிறாங்கன்ன உடனே கேஸ் எடுத்து கன்விக் பண்ணாங்க. இப்போ ஏன் 9 மாதமாக அவருடைய கொள்கை எதிரியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இந்த கேஸை ஏன் நடத்தலை? சிபிஐ எல்லா வழக்குகளையுமே ரொம்ப துரிதமாக நடத்திட்டாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? இது மிக முக்கியமான வழக்கு இல்லையா? இவர் கன்விக்ட் ஆனார்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தவறான நபர் நம்மளை 5 வருஷம் ஆண்டாருங்கிற வருத்தம் இருக்கும்ல எல்லாத்துக்கும். இப்போ அவர் கன்விக்ட் ஆனார்னு வச்சுக்கோங்களேன், 41 பேருக்கு அவர் செய்கின்ற விஷயங்கள் முறையற்றதுங்கிறது மக்களுக்கு தெரியணும் இல்லையா? அப்போ அவர் கன்விக்டா இல்லையான்னு தெரிஞ்ச பிறகு அவர் முதலமைச்சர் ஆகிறதான முறை. அப்போ அந்த கேஸ் எவ்வளவு முக்கியமான ஒரு கேஸு, அதை ஏன் இந்த அரசு நடத்த மாட்டேங்குது, ஒன்றிய அரசு நடத்த மாட்டேங்குது அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற டீலிங்.
இப்போ அதுக்கு பிராயச்சித்தமா என்ன பண்றாங்கங்கிறத நான் அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்வை நான் சொல்லிடுறேன். ம். இப்போ தமிழ்நாட்டில் 4 துறைகளை தனியார் மயமாக்குவதற்கு திட்டமிடல் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு கடன் சுமையில் இருக்கிறது. ஆமா. இந்த கடன் எதனால ஏற்பட்டது கடந்த காலத்துலங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. ம். எதனால ஏற்பட்டுச்சுன்னா, மக்களுக்கு சேவை திட்டங்கள் வழங்குகின்ற பொழுது, மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் இருக்கின்ற பொழுது அதை செலவீனமாக எடுத்துக்கணுமே ஒழிய அதை அந்த துறைக்கு கடன் ஏற்படுகிறது நம்ம பார்க்கக்கூடாது. அந்த வகையில் தான் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு லாஸ் வந்தாலும் பரவாயில்ல, விமன் ஷுட் பி பெனிஃபிட்டட், எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அதில் இருக்கு. ம். பெண்களுக்கு இலவசமாக கொடுக்கறதுனால, அவர்களுக்கு கட்டணமில்லா பேருந்தா கொடுக்கறதுனால அவர்களுடைய வாழ்வாதாரம், அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் மேம்படுகிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்ததுனால அது லாஸை வந்து அரசு வந்து செலவீனமாக கன்சிடர் பண்ணி லாஸை ஆஃப்செட் பண்ணுறதுக்கு பட்ஜெட்ல இருந்து நம்ம நிதி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ம். அப்போ அது லாஸாக கன்சிடர் பண்ணக்கூடாது. சொசைட்டியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. அவர்களுடைய படிப்புக்காகட்டும் இல்லை குடும்ப மேம்பாட்டுக்காக அது பயன்படும் போது அந்த பெண்கள் ஒரு குடும்பத்தில் சிறப்புறும் பொழுது அந்த குடும்பமே அடுத்த தலைமுறைக்கு வலுவானதாக மாறுகிறதுன்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். இபியை சப்சிடைஸ் பண்ணிக்கிட்டு வந்தோம். பவர் டாரிஃபை நம்ம ஏற்றுறது கிடையாது. ஆனாலுமே கூட கிட்டத்தட்ட 20,000 வாட்ஸ் மெகாவாட் பக்கமாக நம்ம பவர் ஜென்ரேஷனுக்கு போன 2 பீரியடில் நம்ம பவர் ஜென்ரேஷனுக்கு அடிஷ்னலாக நம்ம வந்து சோலார்லேயும் சரி விண்ட்மில்லையும் சரி நாம் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருந்தோம். அது எல்லாமே வந்து எக்ஸ்பான்ஷன் ப்ரோக்ராமில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை மீறி நமக்கு ஸ்டேட்டினுடைய ப்ராக்ரஸ் நல்லா இருக்கிறதுனால பவர் ரெக்குவயர்மெண்ட் இன்னும் அதிகமாக போயிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு தான் நம்ம தனியார் கிரிட்லேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இது இந்த பீரியடோட லாஸ் இல்லை, இது கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய லாஸ் எல்லாம் அக்யூமுலேட்டட் லாஸாக தான் இது வருது. அப்போ பவர் கொடுக்கும் பொழுது விவசாயிகளுக்கு இலவச கரண்ட் கொடுக்கறதுனால ஒரு பாதிப்பு நமக்கு இருக்கு. ஆனால் அதை நம்ம பாதிப்பாக பார்க்கக்கூடாது, செலவீனமாக நம்ம வந்து எடுத்துக்கணும். விவசாயிகளுக்கான வருமானம் இந்த கரண்ட் பில் வந்து பாதிப்பாக இருக்கக்கூடாது, அவர்கள் வருமானம் குறைவாக இருக்கு, அவர்களை சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்தியாவினுடைய அதுவும் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை வாழ்வாதாரம் விவசாயம்னு வலிமையாக நம்பக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாக இருந்துச்சு. முத்தமிழறிஞர் கலைஞர் தான் இலவச கரண்டை கொடுத்தாரு. அப்போ இந்த துறையில் இழப்பீடு வருவதற்கான காரணம் இது மாதிரியான ஆக்கப்பூர்வமான விஷயங்கள். அப்போ இதை லாஸாக கன்சிடர் பண்ணக்கூடாது, இதை செலவீனமாக எடுத்து இந்த அரசு வந்து ஒத்துக்கிட்டு வந்துச்சு. தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதை சிபிஎஸ்இ பள்ளிகளில் கட்டாயப்படுத்திருச்சு சர்க்குலரில் ஒன்றிய அரசு. இப்போ அரசு பள்ளிகளை மூடுனா தான் சிபிஎஸ்இ ஸ்கூலை அதிகப்படுத்த முடியும், அப்போ தான் மும்மொழி கொள்கை இம்ப்ளிமெண்ட் படுத்த முடியும். அடுத்த கட்டமாக சிபிஎஸ்இ பள்ளிகள் அதிகமாச்சுன்னா அதில் வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, தனியார் பள்ளிகள் அதிகம் வர வர ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸாக இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வியில் நடக்கக்கூடிய பள்ளிகள், தமிழ்நாட்டு பள்ளிகள் அத்தனைக்கும் ஃபீ ரெகுலேஷன் இருக்குது, நினச்ச மாதிரி ஃபீஸ் ஏற்ற முடியாது. அப்போ அந்த இடத்துல மக்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் வந்து சேஃப்டியாக இருந்தது. 4வது ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், டாஸ்மாக். இந்த டாஸ்மாக் ஏன் அரசை எடுத்து நடத்துச்சுங்கிறதுக்கான காரணம், எந்த ரூபத்திலையும் பில்ஃபரேஜ் இருக்கக்கூடாது, கண்ட்ரோலில் வச்சுக்கணும். லிக்கர் மாதிரியான விஷயங்களெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் அரசு பொறுப்பேற்று கட்டுப்படுத்தி வைக்க வேண்டிய விஷயம். தனியார்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் யார் வேணாலும் எந்த நேரத்துக்கு திறக்கிறோம், கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும், திருட்டு சரக்கு ஓடும். நீங்கள் எல்லா விதத்துலையும் ஏன்னா அவனுக்கு வந்து மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது, லாபம் பண்ணுறது ஒன்று தான் நோக்கமாக இருக்கும். அப்போ இதனால தான் அரசு எடுத்து நடத்துறது, அதற்குரிய லாபமும் அரசுக்கு வருகின்ற பொழுது இந்த லாஸஸ் எல்லாம் ஆஃப்செட் பண்ணுறதுக்கு இருக்கும். இப்போ இந்த அரசு இந்த லாஸ் எல்லாம் கணக்கு காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இது நாளையுமே பிரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அதற்கான ப்ரிலிமினரி டிஸ்கஷன்ஸ் அரசு அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தகவலை நீங்கள் உங்கள் சோர்சஸில் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வருங்காலத்தில் நீங்கள் இதை பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து நான் திரும்ப லிஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் டான்ஜெட்கோ இபி ப்ரைவேட்டைஸ் ஆகுது, அதற்கான முயற்சிகளில் பெரும் தொகைக்கு விற்கவிருக்கிறார்கள். அது அதானி எடுக்கலாம், அல்லது அதாமியினுடைய பினாமி கம்பெனி எடுக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பெரும் தொழிலதிபர் இந்த வியாபாரத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக இப்படி ஒரு குற்றச்சாட்டை நம்மளால வைக்க முடியுமா? அடுத்த நெகோசியேஷன் டெண்டர் கால் ஃபார் பண்ணும்போது யார் உள்ள வராங்கங்கும்போது தெரிஞ்சிடும்ல, தெரியும். ஆனால் பிரைவேட்டைசேஷன் உறுதி, பொத்தாம் பொதுவாலாம் சொல்லலை. இதற்கான திட்டமிடல் நடக்குதுன்னு தான் சொல்கிறேன். இதற்கான டெண்டர், இதுக்கான ப்ரொசீஜர் நாம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறேன். இதை இன்ஃபேக்ட் டீல் பண்ணுறது நம் தமிழ்நாட்டினுடைய டெல்லி பிரதிநிதிங்கிற செய்திகளும் சொல்கிறாங்க. ஜனநாயகன் படம் ப்ரொடியூசரான வெங்கட் அவர்கள் பேசுகிறார் அப்படிங்கிறதான் இருக்கக்கூடிய செய்தி. இதை வெரிஃபை பண்ணிக்க. நான் இன்னும் 6 மாதத்தில் இதெல்லாம் வெளியே வரத்தானே போகுது, எத்தனை நாளைக்கு தெரியாமல் இருக்க போகுது? கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்து தானே ஆகணும், வராமல் இருக்க போகிறது இல்லை. அன்னைக்கு தெரிஞ்சுட்டு போகுது. நான் சொல்கிறது இன்னைக்கு சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிறதெல்லாம்
ஆல்ரெடி போக்குவரத்து துறை கத்திரிக்காய் வந்து நம்ம திமுக ஆட்சியில் வெளியே வந்ததே. போக்குவரத்து துறையில நம்ம புதுசா கொண்டு வந்த அந்த வால்வோ பஸ்ஸுகள் எல்லாமே பிரைவேடைசேஷனா தானே இருந்தது. ப்ரைவேட்டைசேஷனாக இல்லை, கூடுதல் ரூட்ஸ் நம்ம ஆப்ரேஷனுக்கு கொடுக்குறோம். கூடுதல் ப்ரொவிஷன் எங்கே கொடுக்குறோம்னு சொன்னால், இங்கேருந்து நமக்கு அவுட்டர் பஸ் ஸ்டாண்டு கொடுத்தோம் இல்லையா, நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில், அந்த இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கூடுதல் ரூட்ஸ் ப்ரொவைட் பண்ணும்போது புது பஸ்ஸு போட்டு புது டிரைவர்லாம் கால் ஃபார் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த புது ரூட்ஸ் ப்ரொவிஷன் அத்தனைக்குமே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரைவேட் கான்ட்ராக்டரை என்கேஜ் பண்ணோம். எக்ஸிஸ்டிங் நமக்கு ரன்னிங் ரேட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ரேட்டில் இருந்து கிலோமீட்டருக்கு 1.5 ரூபாய் கம்மியாகத்தான் நம்ம வந்து என்கேஜ் பண்ணோம். அப்போ நம்மளுடைய இழப்பீடுகளை குறைச்சி ஈகோ ஃப்ரெண்ட்லியான எலக்ட்ரிக் பஸ்ஸஸை கொடுக்கும் பொழுது, ஏன்னா அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னால் அரசு துறையிலேருந்து மெயின்டைன் பண்ணுறது நடைமுறை சிக்கல் உண்டு. நீங்கள் இன்ஜின்ஸ், அதாவது நார்மல் டீசல் இன்ஜின்ஸ்க்கு நமக்கு மெக்கானிக் இருக்காங்க, அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கக்கூடிய இந்த இன்ஜின்ஸ்க்குலாம் நீங்கள் என்கேஜ் பண்ணணும்னு சொன்னால் இது மெயின்டெனன்ஸ் நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும். அப்போ தனியார் நிறுவனங்களை பயன்படுத்துறது தான் புத்திசாலித்தனம். ஆனால் அதே புத்திசாலித்தனத்தில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் எந்த ரூபத்துலையும் நீங்கள் வந்து டிபெண்டன்ஸ் வந்து இங்கே எக்ஸிஸ்டிங் ரூட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் புது ரூட்டுகளுக்கு மட்டும்தான் எக்ஸிஸ்டிங் காஸ்ட்டை விட கம்மியாக ரன் பண்ணோம். அது நல்லது தானே. ஆனால் நீங்கள் எக்ஸிஸ்டிங் ரூட்டுகள் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ண போறீங்கிறதான் கேள்வி. ஓகே, வெறும் டேக்ஸ் மட்டும் தான் வாங்கிக்கணும். இல்லை, இப்போ அவங்க அதை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணாலுமே மக்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. அது கொடுக்கும்போது தானே தெரியும். இப்போ எதுவும் நீங்கள் முடிவு பண்ண முடியாதுல்ல. நீங்கள் இப்போவே கொடுங்களாங்கிறேன். நீங்கள் தான் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுனாலுமே சரி இப்போவே கொடுத்துடலாம்ல. உங்கள் கையில் தான் இருக்கு. ஒரே ஒரு ஜியோ தானே, எத்தனையோ ஜியோ மறைச்சு வச்சுருக்கீங்கல்ல, யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணீங்கிறதெல்லாம். இதையும் அது மாதிரி மறைச்சு வச்சுக்காம தயவு செஞ்சு இந்த மாதிரி பப்ளிக்கு தேவையான விஷயத்தையாவது கொஞ்சம் ஓப்பனில் கொடுங்களேன். ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன்னா லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் லாஸோட லாஸாக ஆகிட்டு போகுது, இவங்க பப்ளிக் பெனிஃபிட் ஆகிட்டு போகிறாங்க. கொடுக்க மனம் இல்லைன்னு சொல்லுங்கள். அப்போ இந்த பஸ் ப்ரைவேட்டைசேஷன் அடுத்து ஆகுது, டாஸ்மாக் ப்ரைவேட்டைசேஷன் ஆகுது, பள்ளிகளுடைய ப்ரைவேட்டைசேஷன் நடக்குது. இது மாதிரி 4 முக்கியமான துறைகள் எதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தில் மைக்ரோ எக்கானமியில் பெரிய சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இருந்ததோ, இப்போ பார்த்துக்குங்க. ப்ரைவேட்டைசேஷன் ஸ்கூல்ஸ் ஆஸ்பெக்டில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறேன். கோர்ட்டில் போய் ஃபீஸ் என்ன வாங்குறாங்கங்கிறத நாங்கள் டிக்ளேர் பண்ண மாட்டோம், வெளியே போர்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு தனியார் பள்ளிகளினுடைய அசோசியேஷன்லேருந்து போய் கேஸ் போட்டாங்க. எதுக்கு பின்னாடி போடுறாங்கன்னா, இந்த அரசு கடந்த பீரியடில் வந்து என்ன கண்டிஷன் போட்டிருந்தாங்கன்னா, கம்பல்சரி உங்களோட ஃபீஸை வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணணும், போர்டு வைக்கணும், பப்ளிக்கு தெரியணும் நீங்கள் என்ன ஃபீஸ் வாங்குறீங்க. அதை மாட்டோம்னு சொல்லி இவங்க போய் கேஸ் போட்டதில் கோர்ட் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்குன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஸ்கூல்ஸ்க்கு அப்ளை ஆகாது, நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, ஸ்கூல்ஸ்க்கு அப்ளை ஆகாது. ஆனால் இந்த ஃபீஸ் என்னங்கிறத நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும்னு இருக்குது. எத்தனை ஸ்கூல்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது ஸ்கூல் பார்த்தீங்களா? இல்லை, பொதுவாக வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரேட்டு போகும். 1.5 லட்சம் சென்னையிலலாம் சாதாரண ஸ்கூல் எடுத்துக்கிட்டாவே நீங்கள் இவ்வளோ பெரிய ஃபீஸை வாங்கினீங்கன்னா, இதெல்லாம் தனியார் மயமாக்கலில் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கொடுக்கணும்னா மாதம் 10,000 to 15,000 ரூபா சாதாரணமாக ஸ்கூல் ஃபீஸுக்கு மட்டுமே தேவைப்படும். பஸ்ஸை தனியார் மயமாக்குனீங்கன்னு சொல்லி சொன்னால் மாதம் 1,500 ரூபாயிலேருந்து 2,000 ரூபாய் ஒரு ஃபேமிலிக்கு கூடுதல் செலவு வரும். அது இல்லாமல் நீங்கள் வந்து இபிக்கு பவர் டாரிஃப் ஏறுச்சுன்னா, ஆல்ரெடி ஏறி இருக்குது, அதை பற்றி இன்றைக்கி வரைக்கும் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அது ஒரு ஹிடன் அஜெண்டாவே போகுது. இல்லை டேட்டு தள்ளி எடுத்தனால தப்பாக வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லார் வீடுகளும் இல்லை, நாட்கள் தள்ளி எடுத்ததா சொல்கிறாங்க. ஆனால் டாரிஃப் ஏறி வந்திருக்கு. அதை ஃபீல் பண்ணுறதுக்கு தெளிவாக டேட்டாஸோட இன்றைக்கி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் இது இப்போவே இந்த நிலமைனா நான் ப்ரைவேட்டைஸ் பண்ணனா அவன் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் டாரிஃப் ஆகும். இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் கம்மியான டாரிஃப் வாங்குது. அப்போ இது மாறும். அப்போ ப்ரைவேட்டைஸ் பண்ணும்போது குறைந்தபட்சம் 1,500 2,000 ரூபா கூடும். அதில் ஒரு 2,000 ரூபா அவுட்டு. நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் டாஸ்மாக் தனியார் மயப்படுத்தப்பட்டுச்சுன்னா நீங்கள் எந்த சரக்கு வேணாலும் விற்றுக்கலாம்னா ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ இல்லை வந்து உங்களுக்கு டைம் ஆஃப் ஆப்ரேஷன்ஸோ கண்ட்ரோல் பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் சமுதாய சீரழிவு நடக்குமா நடக்காதா? பொறுப்பெடுத்துக்கணும்ல. அரசு ஒரு சாராயம் விற்கிதுன்னு சொல்லி சொன்னால் கண்ட்ரோல் அட்லீஸ்ட் உங்களுடைய கைகள் தான் அதை செய்கிறதுன்னு சொல்லி சொன்னால் எங்கெங்கெல்லாம் தவறு இருக்கோ சரி பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் தனியார் கையில் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கேருந்து நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் சரி பண்ண முடியும்? அப்போ சமுதாய சீரழிவு நடப்பதற்கான சூழ்நிலை அதிகம் ஏற்படுது. அப்போ
ஒரு குடும்பத்துக்கு 15,000 to 20,000 ரூபாய் கூடுதல் செலவினம் மாசத்துக்கு வருதுன்னு சொல்லி சொன்னால் இது மக்களை பாதிக்க போகின்ற திட்டங்களா இல்லையா? அண்ணே 2,500 ரூபா உரிமை தொகைன்னு சொன்னீங்க, அதையும் செய்யலை. இலவச பேருந்துன்னு சொன்னீங்க, அதையும் செய்யலை. நீங்கள் பட்டதாரி மாணவர்கள் இளைஞர்களுக்கு வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4,000 ரூபாய் கொடுக்கறதா சொன்னீங்க, அதையும் கொடுக்கல. அண்ணே இதெல்லாம் எதையும் கொடுக்கலன்னா கூட பரவாயில்லண்ணே, கூடுதலாக ஒரு 15,000 to 20,000 ரூபா குடும்பத்துக்கு குடும்பம் செலவு வச்சிடாதீங்க, இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து பேசுபொருள் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் இதை நோக்கி தான் இப்போ டிஸ்கஷன்ஸ் எல்லாமே. என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, 10 லட்சம் கோடி இப்போ வந்து நமக்கு வந்து கடன் இருக்குது. நம்ம இபியில் ஒரு 1 லட்சம் வாங்கலாம் இதை விற்பனை செய்வதால். ஸோ கூடுதலாக நமக்கு வந்து கடன் வராது. நம்ம பஸ்ஸெல்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணோம்னா இவ்வளோ வருமானம் வரும். இப்போ புதுசாக இன்றைக்கி கூட போட்டிருந்தாங்க, புதுசாக வந்து 5 மணல் குவாரிகள் தஞ்சை பெல்ட்டில் ஆரம்பிக்க போகிறதா. இயற்கை வளத்தை விற்கக்கூடாதுன்னு தான் கற்று நாங்கள் நிறுத்தி வச்சுருந்தோம், நீங்கள் ஏன் லீகல் ஆரம்பிக்கிறது? அப்போ நீங்கள் என்ன மோட்டிவில் இருக்கிறீங்கன்னு புரியலை எங்களுக்கு. அப்போ அது ப்ரைவேட்டைசேஷன், அது நீங்கள் பார்த்து அப்போ அதுலேருந்து வருவாய் வரணும். அரசு லாபத்தை நோக்கமாக வைத்து செயல்படக்கூடாது. லாபம் எதுலேருந்து வரலான்னா, தொழில்துறைகள் பெருகுவதனால், உங்களுடைய ஜிஎஸ்டி ரெவன்யூ பெருகுவதனால், அதனால் வரக்கூடிய மற்ற வருவாய்கள், மாநகராட்சிக்கு வரக்கூடிய டாக்ஸஸ், இதெல்லாம் வருவதனால் இந்த ஸ்டேட் சர்வைவ் ஆகணும். இதுதான் வந்து கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நோக்கங்களாக இருந்தது. ஒன்றிய அரசு சப்போர்ட் பண்ணணும். கொடுக்க வேண்டிய எந்த பர்சன்டேஜில் அவங்க கொடுக்கணுமோ அந்த பர்சன்டேஜில் அவங்க வந்து விகிதாச்சாரப்படி நம்ம கட்டுகின்ற வரியிலிருந்து நமக்கு ஒதுக்கீடு செய்யணும். அதை கேட்டு வாங்குறதுக்கு தில்லு வேணும். இல்லை, நம்ம திமுக கேட்டுமே அவங்க கொடுக்கல இல்லையா? கொடுக்கலனாலும் வி சர்வைவ்டு இல்லையா? அப்போ லோன் வாங்குறது தப்பு கிடையாது. உலகம் முழுக்க நம்ம வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் எல்லா நாடுகளுமே 5 நாடுகளை தவிர மற்ற நாடுகள் எல்லாமே கடன் வாங்கி தான் செய்யுது. சிங்கப்பூரே கடன் வாங்கி தான் வாழுது. தன்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு சிங்கப்பூர் ஆல்சோ டேக்ஸ் அ பிக் லோன். ஆயில் கம்பெனி, ஆயில் வளம் இருக்கக்கூடிய நாடுகள் கூட கடன் வாங்குற வழக்கம் உண்டு வேர்ல்டு பேங்க்ல இருந்து. எய்தர் அது வந்து பப்ளிக் ஷேர்ஸாக போவாங்க, இல்லை வேர்ல்டு பேங்க்ல இருந்து கடனாக வாங்குவாங்க. இது இல்லாமல் உலகம் முழுக்க எங்கேயுமே வந்து கடன் வாங்காமல் அரசு நடத்தவே முடியாது. ஆனால் கட்டுப்பாட்டு விகிதாச்சாரத்துக்குள்ள இருக்கா? இப்போ ஒரு பர்சனல் லோன் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா என் சிபில் ஸ்கோரை செக் பண்ணுவாங்க இல்லையா? அது மாதிரி நான் ஒழுங்கா லோனை கட்டியிருக்கேனா, என்னுடைய வருமானங்கள்லாம் சரியா இருக்கா, இந்த கடன் இவனுக்கு கொடுக்கறதுனால எதை பேஸ் பண்ணி இவன் கட்ட போறான், இந்த ஸ்டேட்டுக்கான ப்ராக்ரஸ் இப்படி இருக்கா அப்படின்னு என்ன செக் பண்ணுவாங்க இல்லையா? இந்த நபர் வந்து என்ன வருமானம் இருக்குன்னு அது மாதிரி ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க. அப்போ அது இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க. அதனால ஒன்றும் வாங்குறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. திரும்ப ஒன்றிய அரசுல நமக்கு நம்ம சரியா தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இந்த நம்மளை பாதிக்கின்ற, நம்மளை வஞ்சிக்கின்ற பாரதிய ஜனதா நிரந்தரமா என்ன ஒரு நாள் மாறப்போகுது. மாறுகின்ற பொழுது ஒரு 5 வருஷ பீரியட் ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, ஒரு பெரிய ஃபண்ட் அலோகேஷன் வந்துச்சுன்னா இதெல்லாம் பாதி கட்டிட்டு போயிடலாம்ல. அப்ப அது மாதிரியான நோக்கத்துக்கு இதை தள்ளிட்டு போகணுமே ஒழிய நகர்த்திட்டு போகணும். நீங்க சொன்ன வார்த்தையில பாஜக வந்து மாற போகுது அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் 3வது அணி உருவாகலாம்ல? மாநிலங்களுடைய உரிமைகள் பேசுகின்ற மாநில தலைவர்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. அப்ப இந்த மாநிலத்தினுடைய தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஏன் 3வது அணி ஒன்றை உருவாக்கி இந்திய ஒன்றியத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமக்கு இருக்குன்னு ஏன் ஆரம்பிக்க கூடாது? தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 மாநிலங்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்குல்ல. இந்தியாவினுடைய மொத்த வருவாயில மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, தெலங்கானா, இந்த 6 ஸ்டேட் தானே வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டிங் ஸ்டேட்ஸு. அப்ப இது எல்லாம் சேர்ந்து ஏன் ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க கூடாது? பிரதமர் ஏன் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க கூடாது? ஏன் இதுல பெங்காலும் சேர்ந்துக்க கூடாது? ஏன் ஒரிசா சேர்ந்துக்க கூடாது? இப்படி பாதிக்கப்படுகின்ற மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் உருவாக்குனா சாத்தியக்கூறு உண்டு இல்லையா? இல்ல, அந்த சாத்தியக்கூறு நம்ம தமிழகத்துக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு தமிழகத்துக்கு இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய தலைவரா யார் இவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்றாங்களோ அதுல ஒருத்தர் இருந்துட்டு போறாங்க. அது தப்பு இல்லையே. அப்ப அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். ஓகே, நீங்க புயல் அடிக்கும் போது புயல் ஓய்கின்ற வரை நம்ம வந்து அமைதியா இருந்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் சேதத்தை சரி பண்ண முடியும். அந்த பொறுமை இருக்கான்னா பொறுமை இருக்கணும். இந்த அரசை பொறுத்த வரைக்கும் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு பாரதிய ஜனதா ஆண்டுச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் செய்யுமோ அதைத்தான் இந்த தாவேகா அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. தாவேகா வந்து பிஜேபியோட பிள்ளை அப்படின்னு பேசுறீங்க. ஆனா இப்ப பார்க்கும்போது திமுக தான் ஆளுநர் மூலியமா பாஜகவோட உதவியை தேடுதோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வருது. திமுக என்ன பண்ணுதுன்னா ஆளுநருக்கு காஷன் நோட்டீஸ் கொடுக்குது, இல்லைன்னா அடுத்து சுப்ரீம் கோர்ட்டை அணுக போகிறோம். அதுதான் இன்னைக்கு RS பாரதி அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, கவர்னர் அவர்களுக்கு எங்களுடைய
கருத்துக்களை வலியுறுத்தி வருகிறோம். நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கண்ணுக்கு முன்னாடி தப்பு நிறைய நடக்குதுன்னு தெரியுது. நாங்கள் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. இது முறையற்ற போகுது அப்படின்னு சொல்லுகின்ற வேலையை நாங்கள் செய்கிறோம். நாளைக்கு கோர்ட்டுக்கு போகும்போது கேட்பாங்கல்ல, கவர்னர் அப்ரோச் பண்ணீங்களா, கொடுத்தீங்களா, சொன்னீங்களா, அவங்க நடவடிக்கை எடுத்தாங்களான்னு கேட்பாங்கல்ல. இல்லை சார் அங்கெல்லாம் கொடுத்து எதுவும் நடக்கலைங்கிறனால இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்கோம் நாங்கள் சொல்லணும்ல. இல்லைனா ரீடைரக்ட் பண்ணிட்டு கோ அப்ரோச் தி லோக்கல் கவர்னர் ஸோ தி ரீஷியல் இனிஷியேட் ஆக்ஷன் சொல்லி மாற்றி அனுப்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே சுற்றிட்டு விடுங்க. அது இங்கே சொல்லிட்டு அங்கே போய்க்கலாம்ல. ஓகே, இதுக்கு முறைப்படுத்தப்படலைன்னா, இது நிறுத்தப்படலைன்னு சொன்னால் இந்த ஆப்ரேஷன் லோட்டஸ் ஃபார்முலா இப்போ வந்து ஆப்ரேஷன் விசில் வேணால் இங்கே வச்சுக்கலாம். ரைட்டா? இந்த ஃபார்முலா வந்து தெளிவாக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஆப்ரேஷன் லோட்டஸ் ஃபார்முலா ஃபாலோ பண்ணி தான். அப்போ இன்னும் எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு 7 எம்எல்ஏவாவது ரிசைன் பண்ணுவாங்கம்மா. ரிசைன் பண்ணிவிட்டு 14 தொகுதியிலேருந்து 15 தொகுதிக்கு தான் இடைத்தேர்தல் நடக்கும். இந்த கூட்டணி கட்சிகளுடைய தயவு இல்லாமல் 120 சீட்டு வேணுங்கிறது தான் விஜய் அவர்களுடைய நோக்கம், முதலமைச்சருடைய நோக்கம். ஏன்னா கூட்டணிகள் எல்லாம் பிரச்சனையாக இருக்குது. அதை கூட்டணிகளும் உணர்ந்துக்கிட்டாங்க, நம்மளை தற்காலிகமாக பயன்படுத்திட்டாங்கிறது. அதனால தான் கம்யூனிஸ்ட் அண்ணா சொன்னாங்க, நேற்று அறிவிச்சிருக்காங்க, நாங்கள் தனியாக நின்று எங்களுடைய உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க போகிறோம், எங்களுடைய பலம் என்னங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம்னு ஒரு ஜர்க்கை கொடுத்துருக்காங்க. சுய பரிசோதனை செஞ்சுக்கிறோம்ங்கிறாங்க. திருமானனுக்கு அது தெளிவாக தெரிஞ்சிருச்சு, இவங்க நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க, பேருக்கு தான் அமைச்சர் கொடுத்துருக்காங்க, அது இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவரும் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, பாமக அவங்களை உள்ளே கூப்பிட்டுக்கிறாங்க, நம்மளை வந்து நம்பலை அவங்க அப்படிங்கும்போது காலையில் திமுகவுக்கு சாதகமாக பேசுகிறாரு, மதியத்தில் தாவேக்கா பரவாயில்லைங்கிற மாதிரி பேசுகிறாரு. ரெண்டுமே திமுகவும் தாவேக்காவும் இந்தியா கூட்டணியில் சேரணும்னு சொல்லி ஒரு பிட்டை போடுறாரு. இல்லை, ரெண்டும் சேரும்போது பிஜேபியை நம்ம சுலபமாக வீழ்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னா திருமானம் எதை பற்றி கவலைப்படணும்னா, இந்த அரசுக்கிட்ட போய் என்னெல்லாம் சொல்லணும்னா, மேகதாது பிரச்சனையை கொஞ்சம் உடனடியாக பேசுங்க தம்பின்னு சொல்லணும். தம்பி காவிரி தண்ணீர் பிரச்சனையை உடனடியாக பேசி சரி பண்ணுங்க. உங்களுடைய நம்மளுடைய டெல்லி பிரதிநிதி தானே டிகே சிவகுமார் அண்ணன் அவர்களுடைய நெருங்கிய தொழில் வகையில் பார்ட்னராக இருக்கிறவர் ஃபோன் எடுத்து பேசினார்னா தண்ணியை திறந்து விட சொல்ல போகிறாங்க. தம்பி உடனடியாக தண்ணி விட்டிங்கன்னா அங்கே விவசாயிகள் பூரா தப்பிச்சுக்குவாங்க, பாதிக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கலாமே திருமான. அதெல்லாம் ஏன் பேச தம்பி, சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் இப்படி கம்பல்சரி பண்ணிட்டாங்க தம்பி, முடியாதுன்னு சொல்லுங்கள் தம்பி, இதை சொல்லியிருக்கலாம். நம்ம எப்படி சொல்ல முடியும், அது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா? எங்கம்மா தமிழ்நாட்டுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்குது. என்னதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இருமொழி கொள்கைக்கு சிறப்பு அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இதையே காரணமாக காட்டி முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் சிரமம்லாம் கிடையாது. செய்யலாம், செய்ய வழி இருக்கிறது, ஆனால் செய்யணுங்கிற எண்ணம் இல்லை. செஞ்சால் பாரதிய ஜனதா பாய்ச்சிக்கணும். பாரதிய ஜனதா சொன்னதை நான் கேட்கலன்னா சிபிஐ கேஸில் பிடிச்சி உடனே கூப்பிட்டு போய் ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. ஆதவ அர்ஜுனா கேஸில் இருக்கார், விஜய் அவர்கள் வேணால் இது வரைக்கும் சேர்த்தலை, புஷி ஆனந்த் கேஸில் இருக்கார். ரைட்டா? இவங்க 2 பேரை கூட்டு போனாவே போதாதா? கட்சி முடிஞ்சு விஜய் என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ண மாட்டார் முதலமைச்சர் அவர்கள். அப்போ பயம் வந்துடும். அப்போ இதுக்கெல்லாம் கூட இருந்து யார் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேனில் இருந்து ஆப்ரேட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த அவர்களுடைய இன்னைக்கு தனிச் செயலாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிற ஜான் ஆரோக்கியசாமியும் வேணா கேஸில் சேர்த்தலாம். நீங்கள் ரூட்டு ஜெகதீஷ் அவர்களையும் சேர்த்தலாம், ஏன் கடைசியாக விஜய் அவர்களை கூட சேர்த்தலாம். நீங்கள் இன்னும் சொல்ல முடியாதுல்ல. இப்போ தான் ஒரு பில்லு கொண்டு வராங்கல்ல, முதலமைச்சரை கூட பிடிச்சி உள்ள வச்சிட்டோம்னு சொன்னால் பதவி முடியும். அப்போ எது வேணாலும் செயலான ஒரு சர்வாதிகார போக்கு நோக்கி நகருது இல்லை. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இவங்க வரவேற்க தயாராக இருப்பாங்களா? நான்லாம் திமுக மாதிரி தில் இருந்தால், திமுக மாதிரி ஒரு தெம்பு இருக்கிற முதலமைச்சராக இருந்தால், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தால் செஞ்சு தான் பாருன்னு கேட்கறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். இவங்க அதெல்லாம் இல்லை. இவர் வந்து ஒரு 10 to 5 PM சிஎம், அவ்வளோதான். 10 to 5 PM சிஎம் அவ்வளோதான். பிஎம்னா நான் சொல்கிறது ஈவினிங் டைம் போஸ்ட் மெரிடியன். இவர் ஒரு சிஎம், அவ்வளோதான். பிஎம் சிஎம் அவ்வளோதான். அவர் சாட்டர்டே சண்டே ஹாலிடே அவுட் ஆஃப் சிஎம் பார்த்துருக்கீங்களா? இப்போ தான் பார்த்துட்ருக்கீங்க. இவர் பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக இருந்தால் போதும். இவருடைய சிஸ்டம் டோட்டலாக டிஸ்இன்டகிரேட்டடாக இருக்குது. இவருடைய பார்ட்டி ஆக்டிவிட்டீஸை முழுக்க 2ஆக பிரிச்சுக்கிட்டாங்க. வெளியிலிருந்து வந்து சேருகின்றவர்களை பார்த்துக்கிறது ஆதவ அர்ஜுனா அவருடைய வேலை. அவருடைய மன்றத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பொறுப்புகளுக்கு கொண்டு வந்து பார்த்துக்க வேண்டியது பொறுப்பு அனந்த் புஷி ஆனந்த் பார்த்துக்கிறாங்க. இந்த கட்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்துங்க, கட்சிக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு விஜய் அவர்கள் தனியாக அலூஃபாக தான் இருக்கார். என் ப்ரைவேட் லைஃப் ஷுட் நாட் பி டிஸ்டர்ப்ட். நான் ஃபைல் பார்ப்பேன், அவ்வளோதான். அந்த ஃபைல் பார்க்குறது கூட என் கூட இருக்கிற
நபர்கள் சப்போர்ட்டோட தான் நான் பார்த்துக்குவேன். இன்னமும் செக்ரட்டரியேட்டில் என்ன நடக்குதுங்கிறது, எவ்வளோ நேரம் ஃபைல் பார்த்தாருங்கிற செய்திகள் வெளியே வராமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை பேசுனா தேவையில்லாத நெருடலாக இருக்கும். பேசாமல் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நல்லது. எத்தனை மணி நேரம் அவர் ஃபைல் பார்த்தார், யாரை மீட் பண்ணார், வர்ற கான்ஃபிடென்ஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுடைய ஸ்டேட்டஸ் என்ன, யார் பார்க்குறாங்க, இதெல்லாம் பேசாமல் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பர்சனலாக கொஞ்சம் நல்லது. ஆனா விரைவில் ஆக்ஷன்ல இறங்குதுன்னா பேசலாமே. வரத்தானே போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக தானே எக்ஸ்போஸ் ஆகும். எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்கள் தவறுகள் நடக்கின்ற பொழுது தானே எக்ஸ்போஸ் ஆகுது. இன்னும் யார் இதில் இன்வால்வ் ஆகுறாங்க? அதிகாரிகள் விருப்பத்தோடு பணியாற்றவில்லை செக்ரட்டரியேட்டில். ஐஏஎஸ் ஐபிஎஸ் கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்க யார் சொல்றீங்க? அருண் ஐபிஎஸ் அவரை அதிருப்தியில் இருக்காரு அப்படின்னு எல்லாருமே தான். ஏன்னா இவங்க அணுகுமுறை நேராக முதலமைச்சர் பேசுவதில்லை. அவரை சுற்றி இருக்கிற ரூட் ஜெகதீஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் இவங்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஐஏஎஸ் அதிகாரிகள் செயல்படுவார்களா என்ன? ஐபிஎஸ் அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். இதெல்லாம் நடக்கத்தான் செய்யுது. அப்போ யார் இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறா? திமுக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தும் ஐபிஎஸ் அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம அருண் ஐபிஎஸ் அவர்களுடைய அந்த பதவி நீக்கம் மாற்றம் அது கூட அதுக்கு உதாரணமா எடுத்துக்கலாமே. அப்போ இந்த 1.5 மாசமா தெரியலையா உங்களுக்கு? அது 60 நாள் 50 நாளாக தெரியலையா? 60 நாள் 60 நாளா தெரியலையா? நீங்கள் ராதாகிருஷ்ணன் அவர்களை ஐஏஎஸ் ஆஃபீஸர் இபிக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் மாற்றாம தான் வச்சுருக்கீங்க. அவர் தான் 2 டேர்ம் இருந்துகிட்டே இருக்காரு. ஜெயலலிதாமையார் இருக்கும்போது இருக்கிறாரு, நாங்கள் இருக்கும்போது இருக்கிறாரு, இப்போ இருக்கும்போது என்ன சார் மாய மந்திரம்? இல்லை, அவர் வந்து பார்ட்டி பேஸ்டா இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கரெக்ட். நம்மனா தான் சோறுன்னு வச்சுக்கோம். அவர் வேணும், அவர் ஒரு மாதிரி. அது என்னங்கிறது நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் விசாரிச்சிங்கனாவே தெரியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சீக்கிரம் ஒரு சிலர்லாம் கை வைக்கவே முடியாது. அவர் பாரதிய ஜனதாவினுடைய பெரும் கனெக்ஷனில் இருக்கக்கூடியவர். அவரெல்லாம் நீங்கள் கை வைக்க முடியாது. அதனால தான் அவங்க வைக்கிறது இல்லை. எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுக்கு பாரதிய ஜனதாவில் தொடர்பு இருக்கிறதோ அவர்களையெல்லாம் கை வைக்கிறது கிடையாது. ஓகே, இந்த மோட்டிவ் இன்டென்ஷன் இப்போ எங்கள் பீரியடில் இருக்குன்னு சொல்லி சொன்னால் கூட நாங்கள் கூட நடுவில் மாற்றிருந்தோம். அவர் ஹெல்த்துக்கு மாற்றிருந்தோம், திரும்ப மறுபடியும் கூப்பிட்டோம், மாற்றி நாங்கள் ஷஃபிள் பண்ணோம். இவங்கெல்லாம் ஷஃபிளே பண்ண மாட்டாங்க. மாற்றிருக்கலாமே, மாற்றலையே. அப்போ இதெல்லாம் தேர் இஸ் சம்திங் ராங் கோயிங் ஆன், அவ்வளோதான். அதெல்லாமே பேப்பர் ஒர்க் நடக்குது. இந்த ப்ரைவேட்டைசேஷனுக்கு, இந்த டிஸ்கஷனுக்கு, இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணோன்னா திமுக என்னதான் அவங்கள வச்சுருந்தாலுமே அலோவ் பண்ணாது. மினிஸ்டர் அலோவ் பண்ண மாட்டார். ஓகே, நீங்கள் இதை கேட்டு நிர்மல்குமார் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பிள்ளை, அவருடைய பேங்கிங் கம்ப்ளீட்டாக பண்ணுறது பூரா வந்து அதானி. அப்போ அவர்களுக்கு ஃபேவராக செய்கிறது கேட்டி நிர்மல்குமார் அவர்கள் அதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற வகையில் அதிகாரிகள் இப்போ ஃபைல் போட வைக்கிறது அவங்களுடைய வேலை. யாரெல்லாம் ஒத்துழைக்க போகிறாங்களோ அவங்கள வச்சுக்க போகிறாங்க, யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்களோ அவங்களாம் மாற்ற போகிறாங்க. அவ்வளோதான் நடக்க போகுது. திரும்ப திரும்ப நம்ம வந்து அந்த பாஜக அதுக்குள்ளேயே தான் வந்துட்டு இருக்கோம். இது எனக்கு என்ன ஒரு கேள்வியுமே இருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் திமுகவுக்கு அவங்களுக்கு ஒரு ஹைப் கொடுத்து பேச வேண்டிய அவசியம் இருக்கு? எந்த மாதிரி கேட்குறீங்க? நமக்கு ராஜேந்திர பாலாஜி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம எடுத்துக்கோமே, ஸ்டாலின் அவர்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா ஆட்சி முடிஞ்சிரும். இது திமுகவுக்கு அவங்க ஏன் ஒரு ஹைப் கொடுக்கணும்? ஆக்ஷன்ல இருக்க திமுக தானே. இல்லை, ஹைப் கொடுக்கறது காரணம் 2 காரணமாக இருக்கும். அதிமுகவில் இருக்கக்கூடிய சூழல் வந்து ஒரு சாரார் தலைவர்கள் யாரெல்லாம் வழக்கு இருக்கோ, யாரெல்லாம் வந்து பதவி தான் முக்கியம்னு நினைக்கிறாங்களோ, தற்காலிகமாக கடந்த தேர்தல் முடிவை வச்சு தாவேக்காவை நோக்கி நகர்றாங்க. ஒரு சாரார் யாரெல்லாம் வந்து தனக்கு கொள்கை முக்கியம், மரியாதை முக்கியம், தன்னுடைய எதிர்காலம் வந்து தன்னுடைய தாய் கழகத்தில் இருக்குன்னு நம்பக்கூடியவர்களும் சிலர் இருக்காங்க. அவங்க திமுகவை நோக்கி நகர்றாங்க. அப்போ 2 வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, ராஜேந்திர பாலாஜி என்ன திமுகவுக்கு வர விரும்பலாம், அல்லது அவருக்கு தெரிஞ்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயாவை விட எஃபிஷியண்ட்டாக செயல்படக்கூடியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், அவரால் இதை மாற்றி அமைக்க முடியும்னு ஒரு எண்ணம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 2 தவிர வேறு ஒன்றும் காரணம் இல்லை. அப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பலரும் நினைக்கிறது, ஏன்னா சீனியர்ஸ் நிறைய பேர் அவங்க நம்ம பார்ட்டிக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அங்கே ஃபியூச்சர் வந்து ரொம்ப ப்ளீக்காக இருக்குது.
கான்ஃபிடென்ட்டாக ட்ராவல் பண்ண முடியலங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கு. ம். அப்படி இருக்கும்போது இங்கே வருவதற்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறுகள், அதற்கான ஒரு சிக்னலாக கூட அது நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது ஒரு தனி மனித விமர்சனமாவே எடுத்துக்கலாம். அப்படிதான் எடுத்துக்க முடியும். பார்ட்டி வைஸ் நம்ம கொண்டு போக தேவையில்ல. ஓகே. நம்ம கல்வித்துறை பத்தி பேசிட்டு இருந்தோம். நமக்கு நேற்றைக்கு ஒரு புது அப்டேட். அண்ணன் லயோலாமணி அவர்களை வந்து பாடசாலை வாரிய தலைவராக நியமனம் செஞ்சிருக்காங்க. இது மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்து எப்படி பாக்குறீங்க? இது சரியான முடிவு தானா? ஏன்னா இவங்க நியமனம் செய்யக்கூடிய அந்த விஷயமே வந்து மிகப்பெரிய சர்ச்சை ஆயிட்டு இருக்கு. ஆரம்பத்துல நம்ம ஜோதிடரை நியமனம் பண்ணதுல இருந்தே. எனக்கு வந்து இந்த அரசு இருக்கக்கூடிய நிலையில இந்த அமைச்சர்களே முதல்ல கிட்டத்தட்ட மரியாதை இல்லாத ஒரு நிலையை நோக்கி நகர்றாங்க. யாரும் ஒரு மினிஸ்டர்னு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக இல்லை வந்து என்ன சொல்கிறது, ஒரு மதிப்பு மிக்க அந்த மாண்பு மிகுவாக நடந்துக்கிற மாதிரியே இல்லை. சகோதரி கீர்த்தனாவாகட்டும், இல்லை சகோதரர் பிரபுவாகட்டும், இவங்க எல்லாருமே அணுகுமுறைகளில் வந்து கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமாகவும், அந்த மாண்பு இல்லாமல் நிறைய விஷயங்களில் பேசுகின்ற தோரணைகள், பிஸ்னஸ்மேனை ட்ரீட் பண்ணுறது, அந்த தொழிலில் புரிதல் இல்லாமல், அதிகாரிகள் மேலே புரிதல் இல்லாமல், இந்த நிர்வாக கட்டமைப்பை புரிஞ்சுக்காம, நான் சாப்பிட்டேன் தம்பி, நான் சாப்பிடல இன்னும், நீ நல்லா சாப்பிட்டு வந்துட்ட, நான் என்ன சாப்பிடல தம்பின்னு பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டருக்குல்ல. அவர் இது வரைக்கும் போர்டு மீட்டிங் நடத்தின மாதிரி தெரில, சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரில, பாலிசி டெசிஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தெரில. அது மாதிரி இவர்கள் நியமனம் செய்திருக்கக்கூடிய அமைச்சர்களே வந்து ஒரு 3-4 பேரை தவிர வேறு யாருமே வந்து செயல்படுறது என்ன செயல்படுறாங்கன்னே தெரியாமல் இருக்குது. ஒரு 4 பேர் தான் கண்ணில் தெரிகிறாங்க. சிடி நிர்மல்குமார் அவர்கள் தெரிகிறார், ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிகிறார், புஷி ஆனந்த் அவர்கள் எதிலும் தெரிவதே இல்லை, கட்சி நிர்வாகத்தில் மட்டும்தான் தெரிகிறார். பிடபிள்யூடியில் நேற்று கூட ஒரு சர்ச்சையாக இருக்குது, 1/2 மணி நேரத்தில் ஒரு டெண்டர் க்ளோஸ் ஆனதாக சொல்கிறாங்க. அது ஒரு விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கு. ஸோ அது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. நீங்கள் அதை விட்டால் வெளியே தெரிகிறது ஒன்று, தம்பி ரமேஷ் அவர்கள் இருந்தாங்க, அறநிலையத்துறை அமைச்சர். அதுவே இன்னைக்கு வந்து பழனியில் 100 கோடி ரூபா மதிப்பு சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு கிரயம் பண்ணியிருக்கிறதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து, அதுக்கு அவர் என்னமோ வந்து நடவடிக்கை எடுப்பேன் அது இதுன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் அந்த பூதம் வெளியே வந்தவாள் தான் தெரியும் அது எந்த மாதிரியான பூதம், எந்த டிசைனில் அது வந்திருக்குன்ட்டு. நீங்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது இவர்கள் மட்டும்தான் வெளியே தெரிகிற அளவுக்கு இருக்கிறாங்க. மற்றவர்கள் யாருமே வந்து வெளியே தெரிகின்ற அளவுக்கு இல்லையே. அருண்ராஜ் அவர்கள் அப்பப்போ தெரிகிறார், அவ்வளோதான். அவருனாலையுமே எதுவும் சீரமைச்சு சரியாக செய்ய முடியுமான்னு தெரில. இன்னொன்று கூட ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு எனக்கு, நீங்கள் அதுவும் பதிவு பண்ணணும் கண்டிப்பாக. நீங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் போய் தாய்மாமன் சீருக்கு தங்கம் வாங்கிறதுக்கு டெண்டர் கால்ஃபார் பண்ணியிருக்கீங்க. அது சோஷியல் வெல்ஃபேர்லேயோ இல்லை வேறு சிஎம் ஸ்கீம்லேயோ வரணும். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் மெடிசன் வாங்கிறதுக்கு தான் பணம் செலவு பண்ணோம். ஆனால் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து நீங்கள் தங்கம் வாங்கிறதுக்கு கால்ஃபார் பண்ணியிருக்கீங்களே, என்ன அரசு முறையினே தெரியலையே. அது உண்மையிலேயே ரொம்ப அப்சர்டாக, ரொம்ப என்ன சொல்கிறது, என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் தனக்கு நினச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அரசாக அது போகுது. முற்றிலும் சொல்லணும்னா ஆளுமை திறன் இல்லாத சிறுவில்லைத்தனமான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குறைந்தபட்சம் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குமே இதில் இல்லை. செங்கோட்டையன் அவர்களே வந்து பட்டும்படாமல் தான் போகிறாரு. அவரே வந்து நிர்வாகத்தில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்த மாதிரியும் தெரியல. ஏன்னா அவர்கிட்ட பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ இல்லை. அவர் மற்றவங்ககிட்ட இருக்கிற பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ மாதிரிலாம் அவர்கிட்ட இல்லவே இல்லை. அப்போ என்ன நடக்குது இந்த ஆட்சியிலனே தெரியலையே. இவ்வளோ டெண்டர்ஸை கேன்சல் பண்ணியிருக்கீங்க, புது டெண்டர்னு வரல. அப்போ இந்த டெண்டர்காரங்களுக்குலாம் நான் பழைய ஆளுங்களுக்குலாம் பேமெண்ட் வேறு கொடுக்காம இருக்கீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு அதில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் எல்லாமே சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தானே புது டெண்டர், அதை கேன்சல் பண்ணிட்டு புதுசாக நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் எல்லாத்தையுமே அப்படின்னு. எங்கள் செஞ்சிட்டு இருக்கிற டெண்டரை நீங்கள் வந்து என்ன இபியிலலாம் போய் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட்லாமா கேன்சல் பண்ணுவீங்க? அதனால தானே பவர் ஷட் டவுன்ஸ்க்கு ஒரு காரணமும் இருக்குது. நீங்கள் வந்து இருக்கிற டெண்டரை நீங்கள் கேன்சல் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்கள் பீரியடில் நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அடுத்து ஆட்சி மாறுச்சுன்னா அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணால் சரியாக இருக்குமா என்ன? அப்போ அந்த தொழிலதிபர்களோட இந்த ஆட்சியின் மீதான ரிலையபிலிட்டி எப்படி நிற்கும்? நீங்கள் வந்து ரேட் ரிவிஷன் கேட்கலாம், அல்லது ஏதாவது நீங்கள் வந்து ஒரு பீரியடில் அடுத்த டெண்டரை நீங்கள் மாற்றலாம். எடுத்துருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் நிறுத்துனீங்கன்னா என்னங்க அர்த்தம்? அது சிஸ்டமை வந்து ஒரு கிரைண்டிங் ஹால்ட்டு கொண்டு வராதா?
நீங்கள் ஒரு கடிகார முள்ளு ஓடிக்கிட்டு இருக்கு, ம். நீங்கள் நிறுத்திட்டு நான் பேட்டரி மாற்றுவேன்னா லேக் வந்துடும்ல. திரும்ப சரி பண்ணி தானே நம்ம ஓட வைக்கணும். அது சரி பண்ண முடியாது. இந்த சிஸ்டமில் ஓடவே நீங்கள் மாற்றணும். ஹார்ட் சர்ஜரி மாதிரி தான் அது. ம். நீங்கள் இன்ஜின் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பிஸ்டன் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. முடியாது. நிறுத்திட்டு பிரித்து போட்டு அது 2 நாள் ஆகி 3 நாள் ஆகி அப்புறம் தான் அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண முடியும். அது மாதிரி இல்லை அரசு இயந்திரம். அரசு இயந்திரம் என்பது இதய மாதிரி. ஓகே. அது ஓடவே நீங்கள் வால்வ் ஆப்ரேஷன் செய்யணும். ஓடவே நீங்கள் பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா ஸ்டண்ட் வைக்கணும். ம். அந்த திறமை மருத்துவருக்கு இருக்கிற மாதிரி அரசை நடத்துகின்றவர்களுக்கு தேவைப்படும். ஓகே. அது இவங்க கிட்ட இல்லை. ம். இவங்க நிறுத்திட்டு செய்கிறதுங்கிறது இதயத்தை நிறுத்திட்டு ம். எடுத்து வச்சு நாங்கள் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்த வாழ்வு போயிருக்குன்னு இதயத்தை வச்சு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. திரும்ப பொருத்துறதுக்கு அந்த உயிரற்ற உடம்புல எப்படி அது ஓடும்? ஓடாது. அந்த கேப் பெருசாகிடும். ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வந்துடும், நம்பிக்கைத்தன்மை போயிடும், மற்ற உறுப்புகள் எல்லாம் அந்த இதயத்துலேருந்து ரத்தம் போகலைன்னா செயலிழப்பு வந்துடும். அது மாதிரி தான் இப்போ இவங்க செய்கிற வேலை எல்லாமே. நீங்கள் கான்ட்ராக்டர்ஸை நிறுத்திட்டீங்க, குவாரிஸை நிறுத்திட்டீங்க, டாஸ்மாகில் பிரச்சனை போயிட்டுருக்கு, இபியில் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் இதயத்தில் பிரச்சனை இருக்குது. அப்போ நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணலை, அதோட எஃபெக்ட் தான் இது எல்லாமே பாதிச்சிருக்கு. இதெல்லாம் திரும்ப சரி பண்ணணும்னா ஈஸியான வேலை இல்லை. இந்த லாஸ், இந்த 2 மந்த்ஸ்க்கு ஆகிற லாஸ், 3 மந்த்ஸ்க்கு ஆகிற லாஸ் எங்கே கொண்டு போய் நிறுத்தும்னா சம்பளம் போடுறதுக்கே பணம் இல்லாத நிலைமை கொண்டு போய் நிறுத்தும். ஓகே. அதுக்கு தான் இந்த பிரைவேட்டைசேஷனை நோக்கி வித்துட்டா காசு வாங்கிக்கலாம்ல அப்படின்னு போகிறாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அவங்க வேணா சம்பாதிச்சு போகிறாங்க. அப்போ பாதிக்கப்படுறது மக்கள் தானே. அதை பற்றி நமக்கு என்ன பாஸ்? நம்ம போகிறோம், இத்தனை நாளாக சினிமாவில் நடித்தோம், ஸ்டேஜில் நிற்கிறோம், நடிக்கிறோம். இந்த முட்டா பசங்களாம் நம்புவானுவ. அந்த 10 நிமிஷம் நடிச்சுட்டு வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே அந்த பையில ரீல்ஸ் போட்டு சுற்றிட்டு கிடப்பானுங்க. அப்படி தானே போகிறீங்க. நீங்கள் நிஜமாக எதையாவது நீங்கள் அது மாதிரி செஞ்சுருக்கீங்களா? இல்லை. நீங்கள் திரையில் நடிச்சிங்க, அங்கே நடிக்கிற வாய்ப்பு முடிஞ்சிருச்சு, அதை ரசித்த கூட்டம் உங்களுக்கு இருந்தது, முடியலை, விட்டுட்டு வந்திருக்காரு. ஆமாம், இப்போ நிஜத்தில் நடிக்கிறாரு, ஸ்டேஜில் வந்து மக்கள் முன்னாடி நடிக்கிறாரு. நீங்கள் ஒரு கேரக்டராக இருக்கணும்னா நீங்கள் வந்து கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களை முத்தமிழறிஞரை நம்ம வந்து பார்க்கணும். தான் என்ன பேசுவாரோ பேசினதான் வாழ்வார். வாழ்நாள் முழுக்க அவர் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்பட்ட வரலாறு கிடையவே கிடையாது. ஒரு வழக்குகளில் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தன்னை நிரபராதியை நிரூபித்து வந்தவர் தான் அவர். மிசா கேஸை ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், குற்றம் சாட்டிய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களே யூகத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டவைன்னு வாபஸ் வாங்கிக்கிட்டார். அப்போ நீங்கள் 2G வழக்குகளாகட்டும் எல்லாம் திமுக மீது குற்றம் சாட்டப்பட்ட வழக்குகள் எல்லாமே சுக்குநூறாக உடை தெரியப்பட்டன. நிரூபிக்கப்படலை, எதுவும் நிரூபிக்கப்படலை. அந்த மாதிரியான, ஆனால் அவர்களைத்தான் குற்றவாளி என்று இன்னமும் இந்த சமுதாயத்தில் பேசுகின்றவர்களே வச்சிருக்காங்க. திருட்டு திமுக அது எல்லாமே சொல்லுவாங்க. இடிக்கு பணம் கட்டாம கார் வாங்கினதுல நீங்க பணம் கட்டல, குருவி படத்துக்கு நீங்க வந்து டாக்ஸ் கட்டல, பிளாக் மணி உங்களுக்கு பிடிபட்டுச்சு, அப்ப நீங்க தானே திருட்டு முதலமைச்சர்னு சொல்லலாமா? திருட்டு நடிகரா இருந்தீங்க, இப்ப திருட்டு முதலமைச்சர் வச்சுக்கலாமா? இன்னும் உங்க மேல கேஸ் நடக்குதுல. திருட்டு முதலமைச்சர் அப்படிங்கறது இன்னும் நம்மளால சொல்ல முடியாது இல்லையே. அப்ப திருட்டு நடிகர் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு சொல்லலாமா? அது ஏத்துக்கலாம். அது ஏத்துக்கலாம். அப்படின்னா திருட்டு முதலமைச்சர் ஏன் சொல்லக்கூடாது? நீங்க டாக்டர் கருணாநிதின்னு போடலாம். அவர் சிஎம் ஆயிட்டாருன்னா டாக்டர் கருணாநிதி தானே இருக்காரு. அப்ப அந்த திருட்டுங்கிறது ஒரு பட்டமா வந்துருது நடிகரா இருக்கும்போதே. அப்ப அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம்ல. டிகிரி மாதிரி தானே அது. நீங்க திருடிட்டீங்க, கேஸ் நடக்குது, நிரூபணம் ஆகணும், கேஸ் ஒன்று முடிச்சுட்டு வாங்க, சிஸ்டமே மாற்றணுங்க. இந்த மாதிரி வழக்குகள்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் கேஸை ஃபஸ்ட்டு சீக்கிரம் விசாரித்து குறிப்பிட்ட டைம் ஸ்டெப்லேஷனில் முடிக்கணும். சபாநாயகருக்கு கேஸை போட்டு எப்போ கேஸ் முடிஞ்சிச்சு? அப்பாவு கேஸு 10 வருஷம். என்ன அநியாயம் இது? அவர் அந்த எம்எல்ஏவாகவே இருந்துட்டு போயிட்டார், ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கிறாரு. அவர் சம்பளம் வாங்கி சாப்பிட்டாரு. இப்போ நீங்கள் தீர்ப்பு கொடுத்து என்ன பிரயோஜனம்? அப்போ எதை நோக்கி நகருதுன்னு சொல்லி சொன்னால், இந்த சிஸ்டம்லேயே நீட்ஸ் அ கரெக்ஷன். நீங்கள் விஜய் அவர்கள் மீது இந்த சிபிஐ வழக்கு இருக்கின்ற பொழுது அந்த வழக்கை சீக்கிரம் முடிக்கணும். அவர் மீது இடி வழக்கு இருக்கின்ற பொழுது அந்த வழக்கை சீக்கிரம் முடிக்கணும். இதெல்லாம் நிரூபித்த பிறகு தான் வந்து ஏன் குயிக்காக கேஸ் நடத்துங்க. ரெக்கார்டை கொண்டு வந்து கொடுத்தா இருக்குன்னு பார்க்க போகிறீங்க, இல்லைன்னு பார்க்க போகிறீங்க.
அதிகாரிகளை கேட்டிங்கன்னா நீங்கள் விசாரணை நடத்தி நீங்கள் வந்து இல்லைன்னு கூட சொல்லிடுங்க, நான் வேணான்னு சொல்ல. இல்லைப்பா அவர் குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நிம்மதியாக வந்து ஆமாம் ரைட்டு மக்கள் இந்த மாதிரிலாம் இருக்காங்க ஏற்றுக்கலாம்ல. ஆமா. ம். ஒருவேளை குற்றவாளி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இவ்வளோ நாளாக வந்து என்னை வந்து இப்படி ஒரு குற்றவாளி தான் ஆண்டாருங்கிற ஒரு அவப்பெயர் ஏற்படும்ல தமிழ்நாட்டுக்கு. ம். அப்போ சிஸ்டமே ஃபெயிலியராக தெரியலையா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் வந்து ஜெயலலிதா அம்மையார் குற்றவாளி ஆனாங்க, கோர்ட்லேயே தண்டிக்கப்பட்டாங்க, அவங்களெல்லாம் யாருமே வந்து குற்றவாளின்னு சொல்கிறதில்ல. திருட்டு ஜெயலலிதான்னு சொல்லுங்களேன் விஜய் அவர்களை. சொல்லுவாரா? திருட்டு ஜெயலலிதா தானே. உள்ளுக்குள்ள அந்த நினைவு வந்துட்டு போகும் இல்லையா? பயம் இருக்கும்ல. ம். எப்படி போய் நின்னோம். ஆமாம் இப்படிதான் இருந்தீங்க, தப்பு பண்ணிட்டோம், மறக்காதுல்ல. ம். சொல்லுங்களேன் திருட்டு ஜெயலலிதான்னு. கன்விக்ட் தானே சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. நீங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து திமுக பற்றி எவ்வளோ டேரிங்காக நீங்கள் பேசுகிறீங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஓகே. எந்த ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாத வகையில் ம். எந்த வகையிலையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது ஏதேனும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு உங்களால் சொல்ல முடியுமா? ஜெயலலிதா அம்மையாரே வந்து பிடிச்சி உள்ள வைக்கணும்னு முயற்சி பண்ணாங்க, நடக்கலைல்ல. ம். கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களை கைது பண்ணி உள்ள வச்சு அந்த வழக்கு நிறுத்து தானே போச்சு. எந்த முகாந்திரம் வச்சு நீங்கள் வந்து திருட்டு திமுகன்னு சொல்கிறீங்க? என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு முதல்ல சொல்கிறதுக்கு? உங்கள் மேலே தான் வழக்கு நிலுவையில் இருக்குது. எங்களுடைய தலைவர் மீது வழக்கு தான் நிலுவையில் இருக்கா? எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மீது ஏதாவது வழக்கு நிலுவையில் இருக்கா திருடின வகையில்? இல்லை. அப்புறம் எந்த முகாந்திரம் வச்சு நீங்கள் திருட்டு திமுகன்னு சொல்கிறீங்க? இது எவ்வளோ பெரிய வரலாற்று பிழை. அப்போ நீங்கள் இதை மக்கள்கிட்ட விதைக்கிற வேலையை செய்கிறீங்க. இது யார் செய்வா தெரியுமா? பிஜேபி தான் செய்யும். 25,000 கோடி ரூபாய் ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எங்கே போய் சொல்கிறீங்க? நம்மளுடைய எனக்கு சரியா நினைவு வருதா, மகாராஷ்டிரா தேர்தலில் அஜித் பவார் வந்து ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லி நீங்கள் பெரிய குற்றச்சாட்டுகளெல்லாம் வரிசையாக பட்டியலிட்டு சொன்னீங்க. தனிநபர் விமர்சனங்களை பூரா வச்சது யாருன்னு சொன்னால் ஊழல் குற்றச்சாட்டுகளாக ஒருத்தரை பற்றி சொல்கிறதுங்கிறது பாரதிய ஜனதா தான் சொல்லும். அப்புறம் என்ன பண்ணோம்னா அவங்களெல்லாம் திரும்ப அவங்க கட்சியில் சேர்த்துக்கிட்ட உடனே வாஷிங் மிஷினில் க்ளீன் பண்ண மாதிரி ஆக்கிடும். இப்போ நீங்கள் விஜயபாஸ்கரை போய் சேர்த்துருக்கீங்க. நீங்கள் வந்து 2 விஜயபாஸ்கரில் சேர்த்துருக்கீங்க. 43 வழக்கு இருக்குது எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே. குட்கா விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னமும் வந்து கவர்னர் அவர்கள் பர்மிஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. பேரே குட்கா விஜயபாஸ்கர் தான். ஆமாம், அவர் அப்படி தானே தெரியும். என்னால் 2 விஜயபாஸ்கர்னால ஈஸியாக புரிதலுக்காக சொல்கிறேன் நான். நீங்கள் அப்போ அவர்களெல்லாம் கொண்டு வந்து உங்கள் பார்ட்டியில் சேர்த்துருக்கீங்களே, நீங்கள் தான் ஊழலுக்கு எதிரானவரா? நீங்கள் உங்கள் மேலேயும் வழக்கு இருக்குது, அவங்க மேலேயும் வழக்கு இருக்குது. இவங்கெல்லாம் வந்து நல்லவங்களாம். எந்த வழக்குமே இல்லாத முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், எந்த வழக்குமே இல்லாத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இவங்கெல்லாம் திருடர்களா? இல்ல, சில இவர்கள் எல்லாம் வந்து திருட்டா மட்டும் வச்சு சொல்ல முடியாது அப்படிங்கிறது தாவேக்காவோட ஒரு வாதமா இருக்கு. அதுவே பொய்யா இருக்குல்ல. ஆதாரத்தோட சொல்லுங்கிறோம். அதுவே பொய்யா இருக்கேம்மா. நான் என்ன கேட்குறேன், அதாவது திருடினவன் வேகமா ஓடி வந்து அங்க பாருங்க திருடன் 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 அந்த மாதிரிலாம் நீங்க பேசுறது இருக்கு. வேற எப்படி நீங்க சொல்லுவீங்க இத? உங்க பார்ட்டி உங்க மேலதாங்க வழக்கு இருக்கு, அவங்க மேலலாம் வழக்கு இல்லைங்க. எப்படிங்க அவங்கள திருட்டு திமுகம்பீங்க? நீங்க எப்படிங்க, என்ன தைரியத்துல நீங்க அப்படி சொல்லுவீங்க? அதுவே தப்பா இல்லையா? அப்ப ஒரு சினிமாவுடைய தாக்கம், அந்த ஹீரோவா இருந்து இந்த டைலாக் டெலிவரி பேசி ஒரு ரசிகர் கூட்டம் ஒன்று வச்சிருக்காரு. அந்த கூட்டத்தை இதை நம்ப வைக்கிறதுக்கு அவர் எதை சொன்னாலும் நம்புகின்ற மாதிரியான ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறதுனால இந்த கல்ட் பிஹேவியர்ல அந்த மாதிரி இருக்க இந்த பரப்புரையை செய்துகிட்டே இருக்கிறாருங்கிறதா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியுது. கடைசியா வந்து இப்போ நம்ம திமுக எதிர்க்கட்சியா இருந்துட்டு இருக்கிறாங்க, இருந்தாலுமே எதிர்க்கட்சியா கூட திமுக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ அண்ணாமலை அவர்கள் களமிறங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலுமே இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அதுதானா? அதற்கான முயற்சி தான். பாரதிய ஜனதா என்ன நினைக்குதுன்னா, 2 திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சிக்கு கிட்டத்தட்ட முடிவுரை எழுதியாச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சி, இட் வாஸ் ஈஸி ஃபார் தெம் டு பிரேக். சசிகலா அம்மையார் எடுத்திருந்தாங்கன்னா சமூக பின்புலத்தோடு அரசியல் அனுபவம் கொண்டிருந்த அவர் நிலையா நின்றுப்பாருங்கிறதுனால அவரை பிடிச்ச உடனே ஜெயிலில் வச்சு டம்மியா இருக்கிற பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குனாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்கும். அவங்க வந்து அந்த ஸ்லோவாக தான் ஒரு பார்ட்டியை கில் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்லோ பாய்சன் மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் டேமேஜ் பண்ணிட்டு வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் டிஸ்இன்டகிரேட் பண்ணிட்டு வருவாங்க. இதுதான் கடந்த காலங்களில் எல்லா மாநிலங்கள்லையும் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும்.
அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அதிமுகவை ஸ்லோவாக டிஸ்இன்டகிரேட் பண்ணிக்கிட்டே வந்துட்டாங்க. இப்போ உடச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னால் ஒரு 25% 30% பேர் வந்து முக்கிய பிரமுகர்கள் போயிட்டாங்க. களத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க, ஓட்டர்ஸ் தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க. அது வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டே காட்டிடுச்சு. இருந்தாலும் நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கொங்கு ரீஜன்லையும் இந்த நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ஸ்லையும் இன்னும் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ இதுவுமே இந்த எலெக்ஷனில் வந்து அடி வாங்கிடும் அப்படிங்கிற மாதிரியான சப்சிக்வெண்ட்டாக வரும்பொழுது இருக்காதுங்கிற ஃபீலிங் வந்துருச்சு. அப்போ அதிமுக கிட்டத்தட்ட ஒரு முடிவு நிலையை நோக்கி நகர்ந்துருச்சுங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்போசிஷன் லீடராக இருக்கிறனால அவர் ஸ்கோர் பண்ணிடக்கூடாது, ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் அவர் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணாமலை அவர்களை இறக்கி இதே கொங்கு ரீஜியனில் எங்கே இருக்கோ ஸ்ட்ரென்த்தன்னா அங்கே ஏடிஎம்கே இருக்கோ அங்கே இதை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நிறுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்க எடுத்திருக்கிற ஃபார்முலா, அண்ணாமலை அவர்கள் எடுத்திருக்கிற ஃபார்முலா முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய ட்ரைனிங் பேட்டர்ன் தான். சாகா 6 மாதம் நடத்துவாங்க, நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு நாக்பூரில் வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்போ இந்த வி த லீடர்ஸுங்கிற பேரில் அவர் எதிர்பார்க்குறதும் குறிப்பிட்ட நபர்களை பாரதிய ஜனதா சார்ந்து இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு வச்சு இந்த 6 மாதம் 9 மாதம் நான் ட்ரைனிங் பண்ண போகிறோம் லீடர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஆர்எஸ்எஸ் சாகா ட்ரைனிங் எப்படி நடக்குமோ அதே மாதிரியான ஒரு கான்செப்டில் இங்கே ட்ரைனிங் நடக்குது. அதற்கான வேலைகளை தான் அவர் செய்கிறாரு. அப்போ கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னால் நம்ம ஊர் கறிக்குழம்பு பேட்டர்ன்லேயே அவங்க ஆர்எஸ்எஸ்க்கு ஆள் ரெடி பண்ணுறாங்க. அவர் ஒரு கட்சியை நடத்துறதுக்கான முயற்சிகளை கொண்டு போகிறாரு. அதில் என்ன பேட்டர்ன் கொண்டு வர்றாருன்னா 2 முக்கிய பிரதானமான பிரச்சனைகளை கொண்டு வருவார். ஒன்று என்ன சொல்லுவார்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஏடிஎம்கே முடிஞ்சு போயிட்டதுனால அந்த பார்ட்டி பீப்புளை அந்த கொங்கு ரீஜனில் இருக்கிற அவர் சமுதாயத்து ஆட்களை கொஞ்சம் இழுப்பார். ஒன்று, அது அவருடைய எக்ஸ்பெக்டட் ஃபார்முலா. நிறைய பேர் அப்படி தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சார்ந்தவர்கள்லாம் தொடர்ந்து கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காருங்கிற தகவலும் தொடர்ச்சியாக வருது. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், முக்குளத்தோர் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களையும் வந்து வன்னியர் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களும் இப்படி ஒரு சமூக ரீதியான ஒரு பின்புலத்தை ஓபிசிஸை கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணுற வேலையை செய்கிறார். இந்த சிறுபான்மையும் இந்த ஷெட்யூல் காஸ்டில் இருக்கக்கூடிய எஸ்சி/எஸ்டிஸ் எல்லாத்தையும் இந்த பக்கம் விஜய் அவர்கள் கன்சால்டேட் பண்ணுறாரு. இந்த ஓபிசிஸ் கன்சால்டேஷன் பேட்டர்னை வந்து நம்மளுடைய அண்ணாமலை அண்ணன் அவர்கள் செய்கிறார் சகோதரர். அவர் என்ன பேட்டர்னா பிஜேபி பேட்டர்ன்லேயே கொண்டு போகிறாரு. அப்போ இவங்களில் ஆட்கள் தேர்ந்தெடுத்து இதை ட்ரெயின் பண்ணி இந்த டிவிகேக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ், நாம் எதிர்பார்த்தோம் ட்ரக்கை ஒழிச்சிருவாங்கன்னு, நாம் எதிர்பார்த்தோம் பெண்களுக்கு கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாருன்னு, நாம் எதிர்பார்த்தோம் இந்த கடனையெல்லாம் கட்டிடுவாருன்னு. பாருங்கள், ஒரு நடிகர்னால இதெல்லாம் முடியாது. என்ன மாதிரி ஒரு ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் நான் தான் இதை மாற்ற முடியும். படித்த இளைஞர்கள்லாம் என் பின்னாடி வாங்க, நான் போய் சொல்லுவேனா நான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், நான் ஏமாத்துவேனா நான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு கூப்பிடுற வேலை தான். அந்த நம்பிக்கை ஊட்டி மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை செஞ்சு 2 ரைட் விங் லீடர்ஸ் உருவாகுறாங்க. இந்த திராவிடியன் ஐடியாலஜியில் இருக்கிற அண்ணா வேண்டாம். அவருடைய பேக்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா அண்ணா யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா பெரியார், கலைஞர் இவங்கெல்லாம் யாரும் கிடையாது. அங்கே அண்ணாமலைங்கிற ஒரே ஒரு இமேஜை வச்சு அந்த ரைட் விங் ஃபார்முலாவில் மீண்டும் ஒரு கல்ட் உருவாக்குற வேலையை செய்கிறாங்க. அப்போ அல்டிமேட் டைம் என்னன்னா, இந்த அண்ணா, பெரியார், கலைஞர் இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த திராவிடியன் பார்ட்டி இருக்கக்கூடாது. விஜய் வந்து பேருக்கு தான் அவங்கள வச்சிருக்காரு. அவங்க சொன்ன திட்டங்கள் ஏதாவது செஞ்சுருக்காரா, அவங்களுடைய கொள்கைகள் ஏதாவது விஜய்க்கு தெரியுமானா தெரியாது. பேரளவில் வச்சு ஏமாத்துறாரு. இவர் அது இல்லாத ஒரு மாடியூலுக்கு ஒரு ரைட் விங் லீடராக வந்து உருவாகி அவருக்கு ஆல்டர்னேட்டிவாக எதிர்பார்த்த சேஞ்சஸ் எல்லாம் அவரால் கொடுக்க முடியல, வாங்க நாம் செய்வோம்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக உருவாக முயற்சி பண்ணுறாரு. இப்போ இங்கே தான் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்போசிஷன் லீடராக இந்த திராவிடியன் ஐடியாலஜிக்கு சிங்கிள் சேவியராக இருக்க போகிறது உதயநிதி ஸ்டாலின் தான். அப்போ அவரை டார்கெட் பண்ணுறதுக்கான வேலைகளை இவங்க செய்வாங்க. இப்படி தான் நம்ம வந்து இதை பார்க்க முடியுது. இதையெல்லாம் நாங்கள் உணராமல் இல்லை, தெரியாமல் இல்லை. இதற்கான கவுண்டர் மெஷர்ஸ் இன்னைக்கு வந்து ஜென்சி டிஎம்கே எல்லாத்தையும் பயமுறுத்திருக்கு. களத்திலையும் திமுக வலுவாயிட்டு வருது. வருகின்ற மாதங்களில் என்னெல்லாம் தவறுகளால் மக்களினுடைய நம்பிக்கை இழந்தோமோ அந்த தவறுகளை எல்லாம் சரி செய்கின்ற நிலைக்கு திமுக தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த மாற்றங்கள்லாம் வருகின்ற பொழுது இந்த இளைஞர் பட்டாளத்துக்கெல்லாம் வாய்ப்புகள்
வரும் பொழுது கிடைக்குமா திமுக அப்படிங்கிறதே கேள்வி இல்லையா? கேள்வியே தேவையில்ல, உறுதியாக கிடைக்கும். ஜென்சிங்களா உருவாக்க விட்டுருக்க மாட்டாங்கல்ல. இல்ல, இளைஞரணி ஏற்கனவே இருந்ததே, அதோட ஒரு பகுதி தானே ஜென்சி, அப்படியே பார்க்கலாம் இல்லையே, நான் என்ன சொல்றேன், இன்னும் ஒரு படி மேல அவர்களுக்கு உரிமைகளோடு திமுகவினுடைய நிர்வாகிகள் யாரும் பெரிய தலையீடு இல்லாம கிட்டத்தட்ட தன்னெழுச்சியா மாணவர்கள் இயக்கமால அது உருவாயிட்டு வருது. அவர்களுக்கு அரணாக நிற்பதும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதும் தான் இளைஞரணி செய்கின்றதே ஒழிய எந்த ரூபத்தையும் இளைஞரணி நிர்வாகிகள் போய் மேடையில் உட்கார்ந்து பேசுறதும் நடக்கலையே. அப்போ அது ஒரு தன்னெழுச்சி அமைப்பு தானே, மாணவர்களுடைய அமைப்பு தானே. அப்போ அது எல்லாருக்குமான இளைஞர் வாய்ப்பு தானே. இந்த சோசியல் மீடியா தானே வந்து பெரிய சேஞ்ச் கொண்டு வந்துச்சுங்கிறீங்க. இன்னைக்கு அந்த சோசியல் மீடியாவில் நான் சொல்றேன் கிட்டத்தட்ட 2/3 டாமினேஷன் பொலிட்டிக்கலாக வந்து இந்த ஜென்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் தானே இருக்காங்க. அது டிஎம்கே தானே இருக்கு, டிவிக்கே காணமே. இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் ஓடி போயிட்டானுங்களே. அவங்க யாருமே ஐடி இன்ஃப்ளூயன்சர்ஸா இல்லையே. சகோதரியா இருக்கிறதுனால ஒரு சிலதை நான் பேசாமல் இருக்கேன். நான் அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவங்கலாம் தரம் தாழ்ந்த விமர்சனங்களும் தரம் தாழ்ந்த வகையில் ப்ரமோட் பண்ணவங்க தானே இருந்தாங்க. அவங்களாம் ஓடி போயிட்டாங்கல்ல. இப்போ யாருமே ஆள் இல்லாமல் தடுமாறுதே. எங்கடா ஆள் பிடிக்கலான்னு டெல்லியில் இருக்கக்கூடியவனை கூப்பிட்டு வச்சு விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் இந்தியா வரலாறுலேயே ஒரே முதல் முறையாக யார் பெண்கள் மீது கை வைத்தால் சுட்டுக்கொள்ள உத்தரவிட்டிருக்கிறாருன்னு சொல்லி ஹிந்தியில் ஒருத்தன் பேசுகிறான். அது பல்லாயிரக்கணக்கில் ஓடுது, பல லட்சம் ஓடுது. அப்போ அந்த மோகத்தில் இவங்க அந்த அந்த கால் அந்த ஈகோ சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக, அந்த அல்காரிதம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இப்படி நார்த்தில் பொய்ய பரப்பி இதை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கானா இல்லை, இதுக்கெல்லாம் ஓடி போயிடுச்சு. ஓகே, அப்போ எங்கே பவர்ஃபுல் டிஎம்கே எங்கே லேக் இருந்துச்சு அங்கே பவர்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ தன்னை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறதுல மாவட்ட நிர்வாக அளவில் என்னெல்லாம் களத்தில் நெருடல் இருந்தோ அதை சரி பண்ணிக்கும் வருகின்ற மாதத்தில். அப்போ புத்துயிர் பெற்று கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் எங்கள் திராவிட மாதம் கொண்டாடுகின்ற நிலையில் வரும் பொழுது புத்துயிர் பெற்ற திமுகவாக பெரும் மாற்றத்தோடு இன்னும் சொல்லணும்னு சொன்னால் முழு வீச்சில் திராவிட முன்னேற்ற கழகம் இதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறது. இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் பதிவிலேயே வச்சுக்கலாம். நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. எங்களுடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள், இன்னும் சரியாக சொன்னால் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தன்னுடைய பணியை சீரும் சிறப்புமாக இன்றைக்கி ரீஸ்ட்ரக்சரிங்கில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள்ட்ட முழு பொறுப்பையும் கொடுத்துருக்காங்க. இது நடந்துகிட்டு இருக்கு. ரிசல்ட்ஸ் வரும்போது நீங்கள் பார்க்க போறீங்க. கண்டிப்பாக பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். நிறைய தகவல்களை பகிர்ந்திருந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சகோதரி.